ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட்டில் பையிங்க்கான வாய்ப்புகள் பார்த்துருப்பீங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னு. மார்க்கெட் பார்த்திங்கன்னா பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா ஷார்ட், அதாவது இங்கேருந்து ரிஜெக்ஷன். ரீசன் என்னென்னா, பேக் டு பேக் நமக்கு 2 ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்ததுனால ப்ரைஸு இந்த பிரேக் அவுட் மேலே போக முடியல, இது மேலே மூவ் பண்ண முடியல. ப்ளஸ் நம்ம 200 EMAக்கு கீழவும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால் ரிஜெக்ஷன் ஆகிட்டு வந்துச்சு. சரி, இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எஸ்எல் என்னென்னா, எங்கே என்ட்ரி எடுத்திங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விங் லோவே நீங்கள் எக்ஸிட் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ அதை நிறைய பேர் அந்த வெயிட் பண்ணுறாங்க, அதை எஸ்எல்லில் கட் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் சஸ்டைன்டு ப்ரைஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த மொமெண்டமில் நீங்கள் ஈஸியாக மொமெண்டம் கேட்ச் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே சார், இப்போது நெக்ஸ்ட் மூவ் எப்படி சார் இருக்கும், நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம்? இப்போ காலில் ஹோல்டு இருக்குது, புட்டில் ஹோல்டு இருக்குது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுங்க. மார்க்கெட் நீங்கள் காலில் சியில் ஹோல்டு இருந்தாலும் சரி அல்லது பியில் ஹோல்டு இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஓகே, மார்க்கெட் ஒரு ஃப்ளோயிங்கில் போதா, அந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு 1:2, 1:1, 1:3 என்ன இருக்குது அது சீக்கிரமாக புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. நீங்கள் பெருசாக மூமெண்ட் பண்ணிக்கிறேன், 10 நாளைக்கு ஹோல்டிங்கில் இருக்கேன், ஒரு வாரத்துக்கு ஹோல்டிங்கில் வச்சுருக்கேன் அப்படின்லாம் வேலைக்கு ஆகாத கதை அதெல்லாம். ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வந்தாவே உங்களுடைய அமௌண்ட்டெலாம் கரைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நீங்கள் 1000 ரூபா இடத்துல இருக்குது, நீங்கள் 1200 ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, இது என்ன 1050 ரூபா மேலே போக சொல்ல உங்களுக்கு லிட்டில் பிட் ப்ராஃபிட்டில் காமிக்கும். எப்போ உங்களுக்கு கரெக்ஷனுக்காக திரும்ப கீழே 1000 ரூபா வருதோ அப்போ உங்களுக்கு லாஸில் போயிடுவீங்க. எப்போ உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வச்சா லாஸில் போயிடுவீங்க. ஆனால் இங்கே காஸ்ட்டாக இருக்கும். திரும்ப அகைன் மேலே போக சொல்ல திரும்ப அதே உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் இருந்துச்சோ அதை விட கொஞ்சம் அதிகமாக காமிக்கும். திரும்ப கரெக்ஷன் சொல்ல அது எந்த லெவல் 0 வந்துச்சோ கிட்டத்தட்ட 0ல் வந்துடும். ஸோ ஆப்ஷனில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. மார்க்கெட் இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த 1200 ரீச் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. இந்த மூமெண்ட்டில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிறது பெட்டராக இருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இது வச்சுட்டுருக்கலாம், சாயங்காலம் வேலை வச்சுட்டுருக்கலாம், மதியம் வேலை வச்சுட்டுருக்கலாம் அப்படின்றவங்க சரி, அல்லது ஒரு வாரம் 10 நாள் வச்சுருப்பாங்களே இன்ட்ரடே தவிர்த்து மிச்ச ட்ரேடர்ஸ், அவங்களுக்கும் சரி, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெருசாக ஒன்றும் அந்த மாதிரி ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அது மாதிரி ரிஸ்க்கு எடுக்காதீங்க அது மாதிரி, ரைட்டுங்களா? சரி, ஓகே சார், இப்போது நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி பிளான் பண்ணலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே இருக்கட்டும், இதை மட்டும் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வேலை இல்லை. ஏன்னா மார்க்கெட்டுக்கு டவுன் சைடு பிரேக் டவுன் ஆனதால் அந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வேலை கிடையாது. இப்போ இருக்கிறது நம்ம முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் இதுதான், இந்த 25,920 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ். ஓகே, மார்க்கெட்டில் எந்த மாதிரி பீப்புள் என்ன மாதிரி சென்டிமெண்ட் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நமக்கு அதுக்கு ஆப்ஷன் டேட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ரேட்டர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க, புட் ரேட்டர்ஸ் எங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இவங்களாம் யார்? கால் ரைட்டர்ஸ்னால் என்ன? எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் பையெல்லாம் மேலே போகும் ப்ரெடிக்ஷனில் ஹோல்டிங்கில் இருக்காங்க. நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, இப்போது மேலே போகும் ப்ரெடிக்ஷன் இருக்குது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹோல்டிங்கில் இருக்காங்க கால் ஆப்ஷனில். இவங்க ரைட்டர்ஸ், இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்களாம் ப்ராஃபிட்டில் தான் இருப்பாங்க கால் ரைட்டர்ஸ். ஆனால் கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஏரியா ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இந்த பக்கம், அதாவது இப்போ இந்த 25,700, 25,650 இந்த இதெல்லாம் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ ஏன்னா இங்கே ரைட்டர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க, ஆனால் கால் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க. மார்க்கெட்டு மேலே போக விட மாட்டாங்க. எதுவும் இந்த 25,850, 25,950, இந்த 26,000 வரலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மேலே மூவ் பண்ண விட மாட்டாங்க. ஓகே, அப்போது இதில் நாம் அந்த அசம்ஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா மேலே தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் ரெடியாக இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அவங்களாம் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டு இருக்காங்களா இந்த ஏரியாலாம் கூட 26,000 கூட வச்சுங்களேன். அப்போது இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய லெவல் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ மார்க்கெட் எங்கே ஆகும்? 25,650, 25,700 இந்த லெவல்லாம் கொஞ்சமாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு கிளியராக வீடியோ போடுறது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 200 லைக்ஸ், நம்ம ஒரு 150 லைக்ஸ் ஒன்றும் ஓகே பதிவிட்டிங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாஸ்க் 200 லைக்ஸ் இந்த வீடியோக்கு பதிவு பண்ணிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் எஃபர்ட் பண்ணி போடணுமா இருக்கும்.
அதுக்கு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம டே பை டே நம்ம க்ரோத் ஆகிட்டே போயிட்டு இருந்தால் ஓகே இன்ட்ரெஸ்ட் வரும். சும்மா ஏதோ ஃபார்மாட்டிக் ஒரு 1000 பேர் பார்த்தாங்க, 500 பேர் பார்த்தாங்க, 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா வீடியோ போகிறதுக்கு ஒரு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் மூடு இருக்காது. ஸோ நான் ரெகுலர் கமெண்ட்ஸ் படிக்கிறேன், எல்லாரையும் மிஞ்சி பண்ணால் ஒரு 25 கமெண்ட்ஸ் 25 கமெண்ட்ஸ் வரும். அது ரெகுலர் அவங்க யார் யார் அனுப்புகிறாங்களோ அவங்க தான் அனுப்புவாங்க. மிச்சப்படி புதுசாக கமெண்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப கம்மி. ஓகே, நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? சரி, இப்போது இது வந்து கரெக்ஷன் ஃபேஸ்ன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதாவது நீண்ட கால முதலீட்டில் இருக்கிறவங்க கரெக்ஷன் ஃபேஸ் தான். இன்ட்ரடே ட்ரேடிங் பண்ணது லைட்டாக வந்து ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டு ரேஷன்ஸ் ஆகும், மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு 25,650 நெக்ஸ்ட் சப்போர்ட், 25,700 25,600 இந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50லே என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்காங்க. 58,800 அப்படின்ற லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் ரெடியாக இருக்காங்க. கொஞ்சம் நம்ம பெரிய டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம், 30 மினிட்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லலாம், 30 மினிட்ஸ் ஷிஃப்ட் பண்ணி பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட் ஏரியாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, எங்கேருந்து நம்ம போகணும், இந்த போன மாதம் 20ஆம் தேதியிலேருந்தும் சரி, அதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்போர்ட் இருக்காங்க. இந்த 58,750 கிட்ட, இப்போ 58,932 மார்க்கெட் ஓடிட்டுருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த லெவல்லாம் வந்து உங்களுக்கு பிரேக் டவுன் ஆனால் கூட பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை பேங்க் நிஃப்டி தெரியுது, கிளியராக விஷயம் தெரியுது. ஏன்னா இந்த சப்போர்ட்டில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ ரீடெஸ்ட் ஆச்சு, இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இது வந்து பெரிய லெவல் ரெசிஸ்டன்ஸ் இது. ஓகே, அப்போது மார்க்கெட்டு இந்த 58,750 கிட்ட ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்காக முயற்சியில் எடுப்பலாம். அகைன் வந்து ப்ரைஸும் இந்த ரெசிஸ்டன்ஸ் தொடுவதற்கான நெக்ஸ்ட் மூமெண்ட்டும். அதாவது இது 1 hour டைம் ஃப்ரேம் பண்ணி தான் ஒரே கேண்டில் மாதிரி காமிக்கிறோம். இது வந்து 10 minutes டைம் ஃப்ரேம் அப்படின்னா கொஞ்சம் 2-3 கேண்டில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. அதில் 10 minutes டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ப்ரைஸு கொஞ்சம் அது தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரு 58,750 கொஞ்சம் தூரம் இருக்குது. அந்த தூரத்தை வந்து மேபி நாளைக்கு ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது இந்த லெவலில். அதுக்கப்புறம் இங்கே சப்போர்ட் எடுத்து ஐஆர்ஐ ஃபார்மேஷன் பண்ணி மேலே போதா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ப்ரைஸ் இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போதா அல்லது ஒரே கேனில் க்ரீன் கலர் கேன் மேலே போதா தெரியாது. ஆனால் அந்த 58,750 மட்டும் கொஞ்சம் லெவலில் ஞாபகமாக வச்சுங்க. அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வால்யூம்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்லிங் வால்யூம் இருக்குது. மேபி மார்க்கெட் நாளைக்கு சின்னதாக கேப் டவுனும் ஆகலாம், அல்லது மார்க்கெட் மேலே லைட்டாக ஓப்பன் ஆகிட்டு கூட கீழே வந்து டச் பண்ணிவிட்டு போகலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் டேட்டாவும் பார்த்துலாம், அது எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்ஷன் ரைட்டர்ஸ் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 59,000 கிட்ட தான் பார்த்திங்கன்னா புட் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. அப்போது புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம், மார்க்கெட் தாங்கி பிடிக்கிறாங்க இவங்களாம் புட் ரைட்டர்ஸ் இவங்களாம். ஓகே, கால் ரைட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,500 தான் வந்து கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அந்த அவ்வளோ தூரம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 59,000 59,500 வரலும் மார்க்கெட்டை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடி எடுத்துன்னு போவாங்க. அதுக்கப்புறம் கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் ரெண்டும் ஒரே லெவலில் இருக்கிறதுனால அந்த லெவல் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 58,750 சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த லெவல் வரலும் ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 600 அந்த இதெல்லாம் கொஞ்சம் தாங்கி பிடிப்பாங்க இவங்களாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையிலும் டேட்டா இந்த மாதிரி இருக்குது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் நம்ம நேற்று ட்ராப் பண்ண லெவல் அப்படியே தான் இருக்குது. அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஒர்க் ஆகிருக்கு. அந்த இடத்துலாம் 85,000 ரவுண்ட் நம்பரை அங்கே தான் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதெல்லாம். ஓகே, அப்போ ப்ரைஸு கீழே சப்போர்ட் எடுக்கிறதுக்காக கீழே வருது சென்செக்ஸில். அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த டவுன் சைடு என்ன பிளான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டவுன் சைட்லேயும் பெரிய டைம் ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். தேர்ட்டி மினிட்ஸ் போட்டுக்கலாம். 1 hour போடணும். ஓகே, 30 மினிட்ஸ் கூட நோ இஷ்யூ. ஸோ இல்லை டெலீட் பண்ணிக்கலாம் ப்ரைஸ்லாம். நம்ம லாஸ்ட்டாக சப்போர்ட் எடுத்த இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்ம சப்போர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா தான் வரும். இந்த கேப் ஏரியா கிட்டக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது 84,000 கிட்டக்கிட்ட வருது உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 84,000 வரலும் வந்து
ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அடி இந்த மாதிரி ஸ்லோவாக வரும். அப்படி டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ரெட் கலர் இந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராவல் பண்ண சொல்ல ப்ரைஸ் இந்த மாதிரி வந்தே தான் வரும். ஸ்ட்ரெயிட்டாலாம் அந்த மாதிரி போகாது. இந்த இடத்துல வந்து வரும். அது கரெக்ஷன் வர சொல்ல தான் வந்து நிறைய பேனிக் ஆகிறாங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது எல்லாமே இதில் தான் வருது. ஏன்னா அவங்க பயப்படுறாங்க, இந்த ப்ரைஸ் இப்படி வந்து இந்த மாதிரி கம்பேர்ட் பண்ணி கீழே திரும்பிடுமா, இல்லை இப்படி வந்து மேலே போகுமா அப்படின்ற அந்த பதட்டத்துலேயே இருந்து அந்த லாஸை கொடுக்குறாங்க. அப்போ என்னென்ன ப்ரைஸு இந்த இடத்துல வர சொல்ல நீங்கள் என்ட்ரி எடுங்க, எல்லாம் டாப்பில் போய் என்ட்ரி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அது சின்னதாக பிரேக் அவுட் நடந்தால் அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கலாமே தவிர, நமக்கு டாப்பில் எடுத்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போ இங்கே பாட்டமில் எடுத்தால் தான் ஒரு வேளை அகைன் கீழே வந்தால் கூட இங்கே சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்துடலாம், இன்னொரு வாய்ப்பு தேடலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம ப்ரைஸை மூவ் பண்ணலாம். ஆனால் நமக்கு இந்த விஷயமே புரியல, எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும் தெரியல அப்படின்றதான் அங்கே தான் கஷ்டம். இப்போ உங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் எடுக்க அப்படின்னா, ஸோ ரீடெஸ்ட்டில் வந்து நல்ல வாய்ப்பு கிடச்சுன்னா எடுக்கலாம். இதில் இந்த டாப்பில் நீங்கள் பாட்டம் எடுத்தால் கரெக்ஷன் போக சொல்ல உங்களுடைய எஸ்எல்ல வந்து அடிக்கும். ஸோ அதான் வந்து பிரச்சனை. கொஞ்சம் அந்த மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ராவலாக தூரம் வந்து நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும். 84,000 வரலும் ப்ரைஸ் வரும்னு ஐடென்டிஃபை பண்ணால் இப்படியே வந்து ரெட் கலர் கேனில் வராது. அப்போ என்ன ஒன்றும் சின்ன சின்ன கரெக்ஷன் இந்த மாதிரி வந்தே வரும். இப்போ கரெக்ஷனாக இது மாதிரி வருது, ஸோ இந்த மாதிரி வருதுல இந்த மாதிரி வரும் ப்ரைஸு. அப்போது ஒரு ரெட் கலர் கேனில் வந்து பாதி தூரம் க்ரீன் கலர் கேனில் வரும். அகைன் ரெட் கலர், அகைன் க்ரீன் கலர், இந்த மாதிரி தான் வந்து ப்ரைஸ் வரும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரும் நாட்களில் இந்த 84,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நாளைக்கோ அல்லது நாளைக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ட்ராவல் ஹவுஸில் மேபி இதில் ஒரு சின்னதாக கரெக்ஷன் வந்துட்டு, ஸோ இதை வந்து ரெசிஷன்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி அகைன் அப்படி கூட வரலாம் ப்ரைஸு. ஸோ அதனால் இந்த தூரம் இப்படி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.